அடி வாங்கினது, அவர் சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை, அதன் மூலமாய் உண்டான ஆசீர்வாதங்களை, அதன் மூலமாய் உண்டான ரிலீஸ் பண்ண அந்த ஐஸ்வர்யத்தை, ரட்சிப்பை பேசுகிற சபைதான் ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்க போகிறது. அடிக்கப்பட்டதுனால தண்ணி மட்டும் வரலங்க, சுகம் வந்திருக்கிறது, ஐஸ்வர்யம் வந்திருக்கிறது, செல்வம் வந்திருக்கிறது, ஆரோக்கியம் வந்திருக்கிறது, தீர்க்காயுசு வந்திருக்கிறது, பரலோக வாழ்வு வந்திருக்கிறது, நித்திய வாழ்வு நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கண்மலை மேல் அடி ஓப்பட்ட ஒவ்வொரு அடியும் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. எந்த சபையில இயேசு பிரசங்கிக்கப்படுகிறாரோ, எந்த சபையில இயேசு அடிக்கப்பட்டது பிரசங்கிக்கப்படுகிறதோ, எந்த சபையில சிலுவை பிரசங்கிக்கப்படுகிறதோ, எந்த சபையில இயேசு சிலுவையை செய்து முடித்தது பிரசங்கிக்கப்படுகிறதோ, அந்த சபையில் நித்திய வாழ்வு உண்டாகிறது. கண்மலையாக அந்த இடத்துல இருந்துதான் ஐஸ்வர்யங்கள் உண்டாகிறது அப்படிங்கிறது. சீனாய் மலையில தண்ணி வரல, தண்டனை வந்துச்சு. கண்மலையில தண்டனை வரல, தண்ணி வந்துச்சு. கையை தட்டுங்க. குழந்தைங்க தாகத்தோடு இருக்கிறாங்களே, என் பிள்ளைங்க தாகத்தோடு இருக்கிறாங்களே, என் பிள்ளைகளுடைய தாகத்தை நான் தீர்க்க வேண்டும், என் பிள்ளைங்களுக்கு வாழ்வு கொடுக்கணும்னா, என் பிள்ளைங்க சாவை தடுத்து நிறுத்தணும்னா, மோசே நீ கண்மலையை அடி, அப்பொழுது என் ஜனங்கள் வாழ்வு பெறுவார்கள். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து யாராவது வாசிங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு, நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே கோரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடுகிற நிமித்தம் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றார். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசி கேட்கும். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து ஜனங்கள் மோசேட்டு தண்ணி கேட்கிறாங்க. வனாந்தரத்தில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ மோசேட்ட தண்ணி கேட்கிறாங்க. தண்ணி இல்லை, தாகமா இருக்குது, தண்ணி இல்லாம இருக்குது அப்படி சொல்லி வாதாடுறாங்களாம், சண்டை போடுறாங்க. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். முறுமுறுக்கிறாங்களாம். எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் சாகடிக்கிறதுக்காக நீங்க கொண்டு வந்துட்ட அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பதான் மோசே என்ன பண்றாரு, ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாரு. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஜனங்கள் என்ன கல்லடிச்சு கொல்லான்னு இருக்காங்க, கல்லெறிந்து கொல்லான்னு இருக்காங்க, தண்ணி வேணுமா, தண்ணி இல்லை, நான் என்ன பண்றது தெரியல அப்படின்னு மோசே ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்றாரு. அப்பதான் ஆண்டவர் ஒரு பதில் சொல்றாரு பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு பதில்.
6ஆம் வசனத்துல, அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். என்ன சொல்றாரு? ஒரு கண்மலை இருக்குது பாரு, கண்மலை மேல் நான் நிற்பேன், நான் எந்த கண்மலையில் நிக்கிறேனோ அந்த கண்மலை நீ என்ன பண்ணணும்? அடிக்கணும். அந்த கண்மலை நீ அடிச்சேன்னா அப்பொழுது என்ன வரும்? அதுல இருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும் அப்படிங்கிற. இதை எதுக்கு அடையாளமா சொல்றாரு அப்படின்னா, ஒரு நாள் கண்மலையாய் கிறிஸ்து என்ன பண்ண அடிக்கப்பட போறாரு. கண்மலையாக என்னை அடிக்கும் பொழுது என்னிடத்திலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும். அதாவது இது ஜனங்களுக்கு என்ன தேவையோ, ஜனங்களுக்கு என்ன தேவையா இருக்கணும், எது இல்லாம ஜனங்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்களோ, எது இல்லாம ஜனங்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்களோ, அது எப்பொழுது ஜனங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, எப்பொழுது மோசே அந்த கண்மலையை அடிக்கிறாரோ, அடிக்கும் பொழுது இந்த ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. ஜனங்களுக்கு தேவையானதெல்லாம் அந்த தண்ணீர் என்ன பண்ணுறது? கல்மலையிலிருந்து புறப்பட்டு வருகிறது. ஒரு நாள் அது போலதான் என்ன நடக்க போகுது? ஒரு நாள் நான் சிலுவையில் அடிக்கப்பட போறேன், கண்மலையில் நான் சிலுவையில் அடிக்கப்பட போறேன். நான் அடிக்கப்படும் பொழுது என்ன நடக்கும்? நான் அடிக்கப்படும் பொழுது ஜனங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட போகிறது. உங்களுக்கு என்ன தேவையோ அது எப்போ கிடைக்கும்னா என்ன அடிக்கும் போது கிடைக்கும். ஆண்டவர் அடிக்கப்பட்டதுனால என்ன நடந்துச்சா? என் தாகம் தீர்க்கப்படுகிறது. அம்மைன்னு சொல்லுங்க. ஆண்டவர் கண்மலையில அடிக்கப்பட்டதுனால என் தாகம் தீர்க்கப்பட்டது. அவர் தாகமா இருக்கிறார் அப்படின்னாரு. ஆனா என்னுடைய தாகம் அன்னைக்கு தீர்க்கப்பட்டு இருக்கிறது. அவர் கண்மலையில அடிச்சதுனால நான் இன்னைக்கு திருப்தி ஆகிறேன். மோசே அந்த கண்மலையை அடிக்கும் பொழுது தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. தாகத்தால் வறண்டு போயிருந்த அத்தனை லட்சம் ஜனங்களுக்கும் தண்ணி கிடைக்குது. துக்கத்தோடு துயரத்தோடு இருந்த அத்தனை ஜனங்களுக்கு, சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் உண்டாகுது. எல்லாருடைய தேவைகளும் சந்திக்கப்படுகிறது. மரணத்துக்கு போயிட்டு இருந்தவங்கள அன்னைக்கு மரணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுது. இன்னைக்கு கண்மலை அடிக்கப்படும். சிலுவைக்கு அப்புறம் அதான் நடக்குது பாரு. அவர் அடிக்கப்பட்டதுனால எவ்வளவு பெனிஃபிட் நமக்கு இருக்கு தெரியுமா? அன்னைக்கு தண்ணி இல்லாம செத்து போயிருக்கணும் அத்தனை லட்சம் ஜனங்களும். ஆனால் தண்ணி இல்லாம செத்து போகிற சூழ்நிலையை கர்த்தர் அன்னைக்கு மாத்துறாரு. இன்னைக்கு எப்படி மாத்துறாரு? கண்மலையை அடிச்சதுனால கர்த்தர் மாத்துறாரு. சிலுவையில அவர் மேல் பட்ட ஒவ்வொரு அடியும் நான் சொல்றேன் உங்க தாகத்தை தீர்க்கக்கூடியதா இருக்கிறது. அவர் மேல் பட்ட ஒவ்வொரு அடியும் உங்கள் தேவைகளை சந்திக்கக்கூடியதா இருக்கிறது அப்படிங்கிறது. அவர் மேல் பட்ட ஒவ்வொரு அடியும் உங்களுடைய கண்ணீரை துடக்கக்கூடியதா இருக்கிறது. அவர் மேல் பட்ட ஒவ்வொரு அடியும் உங்களுடைய வேதனையை மாற்றக்கூடியதா இருக்கிறது. அவர் மேல் பட்ட ஒவ்வொரு அடியும் உங்களை மரணத்துக்கு நோக்கி போய் கொண்டிருக்க உங்களுடைய மரணத்தை தடுக்கக்கூடியதா இருக்கிறது. அன்னைக்கு மட்டும் தண்ணி வரலன்னா அப்ப எத்தனை பேர் செத்து போயிருப்பாங்க. ஆனா தண்ணி வந்ததுனால, அந்த கண்மலை அடிக்கப்பட்டதுனால மறிக்க வேண்டியவர்கள், மறிக்கும் தருவாயில் இருந்தவர்கள், மரணத்துக்கு நேராய் போய் கொண்டிருந்தவர்கள், மரணம் தடுத்து நிறுத்தப்பட்டது. சொல்றேன், நம்முடைய மரணம் தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கிறது. மரணத்தை நோக்கி போய்கொண்டது நம்முடைய வாழ்க்கை. கர்த்தர் மரணம் தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கிறது. எப்போ தடுத்து நிறுத்தப்பட்டது? அவர் என்னைக்கு மரித்தாரோ, அவர் செத்ததுனால நம்முடைய சாவுக்கு முற்றுப்புள்ளியை கட்ட வச்சிருக்கிறாரு. கைகளை தட்டு சொல்லுங்க. அவர் செத்ததுனால என் சாவுக்கு முற்றுப்புள்ளி உண்டாயிருக்கிறது. கைகளை தட்டி அவர் தாகமா இருந்ததுனால என்னுடைய தாகம் தீர்க்கப்பட்டு இருக்கிறது. அவர் அடிக்கப்பட்டதுனால இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன். சொல்றேன், மத்த கண்மலை அடிக்காதப்பா, நான் எந்த கண்மலை நிக்கிறோம் அந்த கண்மலை அடி. ஏன்னா வேற யார் மூலமா அவனுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. எத்தனையோ அங்க ராக் இருந்திருக்கும், எத்தனையோ கண்மலை அங்க இருந்திருக்கும்.
உன் இஷ்டத்துக்கு போய் ஏதோ ஒரு கண்மலை அடிச்சா யாரோ ஒரு மூலமா அவன் தாகம் தீர்க்கப்பட போறது கிடையாது. யாரோ ஒருத்தர் அடிக்கப்படுறது மூலமா உனக்கு ரட்சிப்பு உண்டாக போறது கிடையாது. யாரோ ஒருத்தரை மறிக்கிறது மூலமா உனக்கு ரட்சிப்பு உண்டாக போறது கிடையாது. நான் எந்த கண்மலை மேல் நிக்கிறேனோ அந்த கண்மலை அடி, அப்பொழுதுதான் தண்ணி வரும். இல்ல ஊருக்குள்ள கண்மலை இருக்கு, எதாச்சாலும் வருமா? எதாச்சாலும் வராது. ஏசு எந்த கண்மலையில் இருக்கிற அந்த கண்மலையை அடிச்சாதான் வரும். எந்த சபையில இயேசுவை பிரசங்கிக்கிறார்களோ அந்த சபையில அற்புதம் நடக்கும். கைகளை தட்டி. எந்த சபையில கர்த்தர் நல்லவர் என்று பேசுகிறார்களோ அந்த சபையில அற்புதம் நடக்கும். எந்த சபையில இயேசு அடிக்கப்பட்டதை பேசுகிறார்களோ அந்த சபையில வாழ்வு உண்டாகும். எந்த சபையிலே சிலுவையை குறித்து பேசுகிறார்களோ, சிலுவை மரணத்தை குறித்து பேசுகிறார்களோ, சிலுவையை குறித்து சிலுவையிலே கர்த்தர் செய்து முடித்ததை எந்த சபையிலே பேசுகிறார்களோ அந்த சபையில் தான் வாழ்வு உண்டாகும். அந்த சபையில் தான் தீர்க்காயுசு உண்டாகும். அந்த சபையில் தான் ஐஸ்வர்யம் பெருகும். அந்த சபையில் தான் சுகம் உண்டாகும். ஆமென். இல்லைங்க அதுவும் மழைதாங்க, அதுவும் ராக்குதா, இதுவும் ராக்குதா, எல்லாம் ராக்குதாங்க. எந்த ராக்கு அடிச்சாலும் வருமா? எல்லா ராக்கு அடிச்சாலும் வராது. ஜீசஸ் எந்த ராக்ல நிக்கிறாரோ அந்த ராக் அடிச்சாதான் வரும். அவர்தான் ராக். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க. அவர் சொல்றாரு, அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி. அல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்களேன், இன்னைக்கு வித்தியாசம் தெரியாம இருக்கலாம், ஆனால் நான் சொல்றேன் பாருங்க, எந்த சபையிலே இயேசு சிலுவையிலே செய்து முடித்ததை பேசுகிறார்களோ, எந்த சபையிலே புது உடன்படிக்கை பேசுகிறார்களோ, எந்த சபை, எந்த செய்தி, எந்த சபையின் செய்தி இயேசு போக்கஸ் வச்சு பேசப்படுகிறதோ, சிலுவையை போக்கஸ் வச்சு பேசப்படுகிறதோ, அந்த சபையில், அந்த சபைக்கும் அதை பேசாத சபைகளுக்கும் வித்தியாசத்தை பார்ப்போம் நம்ம சீக்கிரம். இனிமேல் உள்ள காலகட்டத்தில் கண்டிப்பா வித்தியாசம் தெரிய போகுது பாருங்க. இதுவரைக்கும் தெரிஞ்சதல்ல, நான் சொல்றேன், இனிமேல் நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவில் பெரிய வித்தியாசம் தெரிய போகுது. என்ன தெரிய போகுது? சிலுவையை போக்கஸ் வச்சு பேசுற சபைக்கும் நியாயப்பிரமாணத்தை போக்கஸ் வச்சு பேசுற சபைக்கும் வித்தியாசம் தெரிய போகுது. சிலுவையில் அவர் செய்து முடித்ததை பேசுகிற சபைக்கும், இல்ல சீனாய் மலையிலே சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணத்தையே போக்கஸ் வச்சு பேசுற சபைக்கு வித்தியாசம் தெரிய போகுது. எந்த சபையில் தண்ணி வரும் தெரியுமா? எந்த சபையில இருந்து அற்புதம் நடக்கும் தெரியுமா? எந்த சபை வளரும் தெரியுமா? எந்த சபையில வியாதிகள் சுகமாகும் தெரியுமா? எந்த சபையில் ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் தெரியுமா? எந்த சபையில தேவன் வைத்திருக்கிற எல்லா ஐஸ்வர்யம் ரிலீஸ் ஆகப்படும் தெரியுமா? அவர் அடிக்கப்பட்டது எந்த சபை பேசுதோ அந்த சபை தான். அவர் அடி வாங்கினது, அவர் சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை, அதன் மூலமாய் உண்டான ஆசீர்வாதங்களை, அதன் மூலமாய் உண்டான ரிலீஸ் பண்ண அந்த ஐஸ்வர்யத்தை, ரட்சிப்பை பேசுகிற சபைதான் ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்க போகிறது. ஆமென். அன்னைக்கு கண்மலையை அடிச்ச உடனே தண்ணி வந்துச்சு. நான் சொல்றேன், அவர் அடிக்கப்பட்டதுனால தண்ணி மட்டும் வரலங்க, சுகம் வந்திருக்கிறது, ஐஸ்வர்யம் வந்திருக்கிறது, செல்வம் வந்திருக்கிறது, ஆரோக்கியம் வந்திருக்கிறது, தீர்க்காயுசு வந்திருக்கிறது, பரலோக வாழ்வு வந்திருக்கிறது, நித்திய வாழ்வு நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கண்மலை மேல் அடி ஓப்பட்ட ஒவ்வொரு அடியும் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. சொல்லுங்க, சிலுவையில அவர் மேல் பட்ட கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் பட்ட ஒவ்வொரு அடியும் எனக்கு சுகத்தையும், நல்வாழ்வையும், ஐஸ்வர்யத்தையும், வெற்றியையும், புது வாழ்வையும், நித்திய வாழ்வையும் கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு அடியும் அவர் மேல் பட்ட ஒவ்வொரு அடியும் எனக்கு வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அதனால பவுலோட பிரசவத்தெல்லாம் பாருங்க, சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவே பிரசங்கம் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. அவனுடைய ஒட்டுமொத்த போக்கஸ் எதுல இருந்துச்சு தெரியுமா? அவனோட பிரசங்கத்தோட ஒட்டுமொத்த போக்கஸ் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு. வேற எங்கேயுமே அவன் போக்கஸ் கொண்டு போல. எதை பேசினாலும் சரி, எந்த தலைப்பு பேசினாலும் சரி, என்ன டாபிக் எடுத்தாலும், எந்த வசனத்தை எடுத்தாலும், பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் எது எடுத்து அவங்க பேசினாலும் சரி, எங்க பேசினாலும் எங்க வந்துருவாங்க தெரியுமா? சிலுவைக்கு வந்துருவாங்க.
எந்த மெசேஜ் அவங்க பிரசங்கம் பண்ணாலும் ஆதி அப்போஸ்தலர்கள் எதை பேசினாலும் சரி, அவங்களுடைய மெயின் டார்கெட் என்னன்னா ஜீசஸ். இயேசு என்ன யாரு? சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு அப்படிங்கிறாங்க. ஏன்னா சிலுவைக்கு வந்துடுறாங்க, அவங்க சிலுவையை தான் போக்கஸ் பண்றாங்க. அவங்க அதுலதான் ஆண்டவர் அதுல என்ன செய்திருக்கு, என்ன செய்து முடித்திருக்கிறார். ஒட்டுமொத்த பிரசங்கமும் சிலுவையை போக்கஸ் பண்ணிருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? அது சிலுவையின் மூலமாகத்தான் அவர் அதில் அடிக்கப்பட்டாரு, அதன் மூலமாகத்தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. அன்னைக்கு சிலுவை மரணம் இல்லை என்றால் இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பு இல்லை, பரலோக வாழ்வு இல்லை, நித்திய வாழ்வு இல்லை, எதுவுமே நமக்கு கிடையாது இன்னைக்கு. ஆனா ரட்சிப்பு நமக்கு உண்டானது காரணம் சிலுவைன்னு ஒண்ணு வந்தது இடையில. சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார், அவர் அவமானப்படுத்தப்பட்டார், அவர் தொங்கப்பட்டார், சிலுவையில் அடித்து தொங்குவட்டார். அவர் சிலுவையில் அவரு எல்லாத்தையும் நமக்குள்ளதான் அவர் ஏத்துக்கிட்டாரு. நம்ம பாவத்தையும் சாபத்தையும் அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் நம்ம பண்ண எல்லாவற்றையும் நம்ம தரித்திரத்தையும் அவர் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாரு. அந்த சிலுவைக்கு பிறகுதான் மாற்றமே உண்டாகுது பாருங்க. சிலுவைக்கு பிறகுதான் ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகுது. நிறைய பேருக்கு அதை பிரிச்சு பார்க்க தெரியல. நிறைய பேருக்கு எப்படி கிமு கிபிங்கிறாங்க பாருங்க. அந்த போல சிலுவைக்கு முன்ன சிலுவைக்கு அப்புறங்கிறத அத ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியல அவங்களால. மோசைக்கு அன்னைக்கு ஆண்டவர் காமிச்சிட்டாரு. ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லணும்? அந்த பாறைக்கு போய் அடிப்பா தண்ணி வருமா சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லல. பல வருஷங்களுக்கு பிறகு நடக்க போது ஒரு காரியத்தை முன்னாடியே காமிக்கிறாரு. இதே போலதான் ஒரு நாள் இந்த கண்மலையை அடிக்கும் பொழுது எப்படி தண்ணீர் புறப்பட்டு வந்து ஜனங்களுக்கு வாழ்வு உண்டாக்குறதோ, ஜனங்களை வாழ வைத்ததோ, ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்ததோ, அதே போல கண்மலையாகி நான் ஒரு நாள் அடிக்கப்படுவேன். நான் அடிக்கப்படும் பொழுது இந்த இப்படிப்பட்ட நன்மைகள் உண்டாகும். அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மட்டும் தண்ணி கிடைச்சிச்சு. ஆனா கண்மலையாக கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது அந்த குறிப்பிட்ட யூத ஜனங்களுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்துக்கே ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. ஒட்டுமொத்த உலகத்துக்கே ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. ஏதோ தண்ணி மட்டும் வரலாங்க இங்க கண்மலையில. அந்த கண்மலை தண்ணி கொடுத்தது, இந்த கண்மலை ரட்சிப்பு கொடுத்திருக்கிற நமக்கு புது வாழ்வு கொடுத்திருக்கிறது. நித்தியமாய் வாழக்கூடிய ஒரு சாக்கியத்தை இந்த கண்மலை நமக்கு கொடுத்திருக்கிறது. நமக்கு நித்திய வாழ்க்கை உண்டாயிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நித்திய வாழ்க்கை எப்ப கிடைக்கும்? செத்த பிறகு கிடைக்காது. நித்திய வாழ்க்கை நமக்கு ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிருச்சு. கையை தட்டுங்க. நித்திய வாழ்வு நமக்கு ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிருச்சு. நம்ம நித்திய வாழ்க்கையில போய்கிட்டு இருக்கணும், வாழ்ந்துகிட்டு இருக்கணும். பரலோக வாழ்க்கை நமக்கு ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிருச்சு, நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம இப்போ செத்த பிறகு போறது மட்டும் இல்ல, இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எப்படிங்க பரலோக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்றீங்க? எனக்கு கஷ்டம் இருக்குது, கண்ணீர் இருக்குது, வியாதி வருது, உடம்பு வலிக்குது, கடன் இருக்குது, பரலோக வாழ்வு எங்க வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்றீங்க? பரலோக வாழ்வுங்கிறது ஏதோ அது மட்டும் நீங்க பரலோக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. என்னைக்கு இயேசு உள்ள வந்தாரோ அன்னைக்கு பரலோகம் என் வாழ்க்கையில ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கைகளை தட்டு. என்னைக்கு இயேசு என் வாழ்க்கையில வந்தாரோ, என்னைக்கு எனக்குள்ள அவர் வந்தாரோ அன்னைக்கு எனக்கு பரலோக வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிருச்சு. மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நானும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு போகும். பரலோக வாழ்க்கைங்கிறது நீங்க மாறின பிறகு வர்றது கிடையாது, அவர் உங்களுக்குள்ள வந்த உடனே வர்றது வாழ்க்கை. ஆமா, எனக்கு புரியல பாருங்க. பரலோக வாழ்க்கைங்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் முடிச்ச பிறகு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, ஏசு என்னைக்கு உள்ள வராரோ அன்னைக்கே பரலோக வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏசு என்னைக்கு உள்ள வந்தாரோ அன்னைக்கே என்னுடைய வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை, இட்டர்னல் லைஃப் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நமக்கு. காரணம் அவர் நமக்குள்ள வந்துட்டார். இந்த இட்டர்னல் லைஃப் எப்படி கிடைச்சிச்சு? இந்த நித்திய வாழ்வு நமக்கு எப்படி கிடைச்சிச்சு? எப்படின்னா அவர் கண்மலையாக கிறிஸ்து அடிக்கப்பட்டதுனால நமக்கு உண்டாகிறது. ஆண்டவர் மோசே சொல்றாரு, அந்த கண்மலையில அடிப்பா, ஏன்னா அந்த கண்மலையில தான் நான் இருக்கிறேன். எந்த கண்மலையில இயேசு இருக்கிறாரோ அந்த கண்மலை தான் தண்ணியை கொடுக்க முடியும். எந்த கற்பாறை மேல இயேசு நிற்கிறாரோ அந்த கற்பாறை தான் தண்ணி கொடுக்க முடியும்.
எந்த சபையில இயேசு பிரசங்கிக்கப்படுகிறாரோ, எந்த சபையில இயேசு அடிக்கப்பட்டது பிரசங்கிக்கப்படுகிறதோ, எந்த சபையில சிலுவை பிரசங்கிக்கப்படுகிறதோ, எந்த சபையில இயேசு சிலுவையில செய்து முடித்தது பிரசங்கிக்கப்படுகிறதோ, அந்த சபையில் தான் நான் சொல்றேன், எட்டர்னல் லைஃப் வருது, நித்திய வாழ்வு உண்டாகிறது. கண்மலை ஆகிய அந்த இடத்துல இருந்து தான் ஐஸ்வர்யங்கள் உண்டாகிறது அப்படிங்கிறாங்க. ஆமென். சீனாய் மலையில் என்ன உண்டானது? சீனாய் மலையில பனிஷ்மெண்ட் உண்டானது. சீனாய் மலையில தண்ணி வரல, என்ன வந்துச்சு? தண்டனை வந்துச்சு. நல்லதானே இல்ல? சொல்லுங்க. சீனாய் மலையில தண்ணி வரல, தண்டனை வந்துச்சு. கண்மலையில தண்டனை வரல, தண்ணி வந்துச்சு. கையை தட்டுங்க. தண்ணி வேணுமா தண்டனை வேணுமா? தண்ணி வேணும்னா, உங்கள் தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீர் வேணும் என்றால் நீங்கள் கண்மலை பக்கமாய் வாருங்கள். தண்டனை வேணும்னா சீனாய் மலை பக்கமாய் போங்க. இங்க மட்டும் ஜனங்கள் ஒழுங்கா இருந்தாங்களா? இங்கேயும் முறுமுறுக்கிறாங்க. மோசே அடிக்கிறது கள்ள தூக்குறாங்க. ஏயா எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்த? ஒழுங்கா நாங்க எகிப்திலேயாவது ஒழுங்கா இருந்திருப்போம். எங்களை எங்கள் பிள்ளைகளை சாகடிக்கிறதுக்கு நீ இந்த வனாந்தரத்துக்கு ஆண்டவர் கூட்டு வர சொன்னாரு, பாலும் தேடும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போகிறன்னு சொல்லிட்டாரு. ஏதாவது பொய்ய சொல்லி நீ எங்களை சாகடிக்க கூட்டு வந்துட்டு மோசையை அடிக்கிறதுக்கு, மோசையை சாகடிக்கிறதுக்கு கள்ள தூக்குறாங்க. ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. இவங்க முறுமுறுக்கிறாங்க, கள்ள தூக்குறாங்க, ஏதோ ஆண்டவருக்கு விரோதமா பேசுறாங்க, மோசைக்கு விரோதமா பேசுறாங்க. ஆண்டவர் கோபமே படலைங்க. சீனாய் மலையில ஆண்டவருடைய கோபத்தை பார்க்கிறோம். பயங்கரமா கோபம் வருது. அங்க வந்து 3000 பேர் செத்து போனாங்க சீனாய் மலையில. அப்பதான் மோசே 10 கடலை வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்த உடனே அங்க 3000 பேர் காலி. எல்லாத்தையும் போட்டு தெளியாச்சு. ஆனா இங்க கண்மலை பக்கத்துல வந்து முறுமுறுக்கிறாங்க, ஏதோ பண்றாங்க, எல்லா அநியாயமும் பண்றாங்க. கர்த்தர் கோவே போல. கர்த்தர் சொல்றாரு, மோசே நீ போய் நான் நிக்கிற கண்மலையில அடி, ஜனங்களுடைய தாகம் தீர்க்கட்டும். ஏன்னா இங்க கர்த்தர் தண்டனை கொடுக்கிற மூடுல கிடையாது, ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கிற மூடுல எங்க இருக்கிறார். கண்மலை கிட்ட வரும்பொழுது ஆண்டவர் வந்து அவங்க முறுமுறுக்கிறாங்க. பாரு மோசே, அவங்க பாரு உனக்கு விரோதமா கள்ள தூக்குறாங்க, எனக்கு விரோதமா பேசுறாங்க. இரு மோசே, ஒரு நிமிஷம் இரு, நான் அவங்களை போட்டு தெளிக்க வரேன். இங்க அந்த மூடு இல்லை. இங்க கண்மலையில அந்த மூடு இல்லை. ஜனங்களை எப்படி போட்டு தரலாம், ஜனங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம், அவங்க பாவத்துக்கு தண்டனை கொடுப்போங்கிற மூடு இல்ல. கண்மலையில் என்ன மூடு இருக்குது? ஐயோ என் ஜனங்கள் தாகத்தோடு இருக்கிறார்கள். அவங்க முறுமுறுத்ததை ஆண்டவர் விட்டுட்டாரு, அவங்க கள்ள தூக்குனதை விட்டுட்டாரு. அவங்க ஆண்டவருக்கு விரோதமா ஏதோ பேசுறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் என்ன யோசனை தெரியுமா இருக்கிறது? ஜனங்கள் தாகத்துல வாடிக்கிட்டு இருக்காங்களே, குழந்தைங்க தாகத்தோடு இருக்கிறாங்களே, என் பிள்ளைங்க தாகத்தோடு இருக்கிறாங்களே, என் பிள்ளைங்களுடைய தாகத்தை நான் தீர்க்க வேண்டும், என் பிள்ளைங்களுக்கு வாழ்வு கொடுக்கணும்னா, என் பிள்ளைங்க சாவ தடுத்து நிறுத்தணும்னா, மோசே நீ கண்மலையை அடி, அப்பொழுது என் ஜனங்கள் வாழ்வு பெறுவாங்க. சிலுவையில் பிதாவாகிய தேவனுக்கு இருந்த ஒரே சிந்தனை அது மட்டும்தாங்க. சிலுவை மரணம் அதுதான் காண்பிக்குது. பிதாவாகிய தேவனுக்கு இருந்த ஒரே சிந்தனை என்ன சிந்தனை? ஜனங்கள் பாவம் செஞ்சு பெருகிட்டு போயிட்டு இருக்கு, பாவம் பெருகிட்டு போது ஜனங்களை போட்டு தரணும், அந்த சிந்தனை கிடையாது. ஜனங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், அந்த சிந்தனை கிடையாது. நியாய பிரமாணத்தை எடுத்து வாசித்து எல்லாத்தையும் தண்டனை கொடு, அது இல்லை. பிதாவாகிய தேவனுக்கு ஒரே ஒரு சிந்தனை, என் ஜனங்களை வாழ வைக்க வேண்டும். என் ஜனங்கள் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள், மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அவங்க மரணத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். அவங்க நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க, அதை தடுத்து நிறுத்தணும். என் பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுக்கணும், என் பிள்ளைகளுடைய தேவை சந்திக்கப்படணும், என் பிள்ளைகளை நான் வாழ வைக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? கண்மலையாக கிறிஸ்து அடிக்கப்பட வேண்டும். கைகளை கண்மலையாக கிறிஸ்து அடிக்கப்பட வேண்டும். ஒரே ஒரு சின்ன பிதாவாகிய தேவனுக்கு ஜனங்களை காக்கணும், ஜனங்களை காப்பாற்றணும், ஜனங்களுக்கு வாழ்வு கொடுக்கணும், ஜனங்களை ரட்சிக்கணும், ஜனங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றணும், ஜனங்களை என் பிள்ளைகளை வாழ வைக்கணுங்கிற ஒரே ஒரு சிந்தனை தான் என்ன பண்ணுச்சு?
ஒரே பேரான குமாரனை சிலுவைக்கு கொண்டு போனது. சொல்லுங்க, பிதாவாகிய தேவனுடைய ஒரே சிந்தனை ஒரே பேரான குமாரனை சிலுவைக்கு கொண்டு போனது. என்ன ஒரே சிந்தனை? நம்மளை காப்பாத்துறது ஒரே சிந்தனை, உங்களை என்னையும் வாழ வைக்கிறது ஒரே சிந்தனை தான், நம்முடைய குடும்பத்தை நம்ம பிள்ளைகளை காப்பாற்றுறது ஒரே சிந்தனை தான். வியாதியிலிருந்து நம்மளை காப்பாற்றணும், தரித்திரத்தில் நம்மளை காப்பாற்றணும், நரக வேதனையில நம்மளை காப்பாற்றணுங்கிற ஒரே சிந்தனை, ஒரே சிந்தனை, ஒரே சிந்தனை என்ன பண்ணுச்சு? அவருடைய ஒரே பேரான குமாரனை சிலுவைக்கு கொண்டு. ஆமென். அதான் ரூட்டு. அவர் சிலுவைக்கு போனாதான் நமக்கு வாழ்வு உண்டாகும். அவர் அடிக்கப்பட்டாதான் நமக்கு வாழ்வு உண்டாகும். இயேசுவின் சிலுவை மரணம் இல்லைன்னா உங்களுக்கு எனக்கு வாழ்வு கிடையாது. அவருடைய மரணம் இல்லைன்னா நமக்கு சுகம் கிடையாது. அவர் அடிக்கப்படலைன்னா நமக்கு இன்னைக்கு நித்திய வாழ்வு இல்லை. அவர் அடிக்கப்பட்டதுனால நம்முடைய சாபம் இன்றைக்கு மாறி இருக்கிறது. வியாதிக்கு சுகம் இருக்கிறது, தரித்திரத்துக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது, பலவீனத்துக்கு பலன் இருக்கிறது, நரகத்துக்கு பதிலாக நமக்கு பரலோகம் இருக்கிறது. அல்லேலூயா. அடிக்கப்பட்டார். மோசே சொல்றார், மோசே நீ போ மோசே, நான் கண்மலையில் நிற்கிறேன், நான் எந்த கண்மலையில் நிற்கிறேனோ அந்த கண்மலையை அடி. அப்போ அந்த கண்மலையிலிருந்து என்ன வரும்? தண்ணி புறப்பட்டு வரும். ஜனங்களுக்கு தேவையானது மட்டும் இல்ல, தேவைக்கு அதிகமாகவே புறப்பட்டு வந்திருக்கிறது. இயேசு அடிக்கப்பட்டது மூலமா நான் சொல்றேன், ஏதோ உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிற அளவுக்கு கிடைக்கும்னு சொல்ல. நான் அவர் அடிக்கப்பட்டது மூலமாய் உங்கள் தேவைக்கு அதிகமாகவே உங்களுக்கு வரும் அப்படிங்கிற. இன்னைக்கு தேவைக்கே கிடைக்காம இருக்கலாம், ஆனா அவர் கொடுத்த கிரயம் சாதாரணமானது கிடையாது. அவர் உங்களுக்காக எனக்காக பண்ண கிரயம் சாதாரணமானது கிடையாது. நமக்கு தேவைக்கு அதிகமாகவே நமக்கு கிடைக்கிற அளவுக்கு கிரயத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். இல்ல நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன் அதுக்கு மன்னிப்பு கிடைக்குமா? இல்ல, அவர் கொடுத்த கிரயம் நீங்க செய்த பாவத்தை விட பெரிது. ஆமென். சொல்லுங்க, ஆண்டவர் சிலுவையிலே கொடுத்த கிரயம் என்னுடைய பாவத்தை விட பெரியதாக இருக்கிறது. எனவே எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம். கைகளை தட்டு. அவர் கொடுத்த கிரயம் என் தரித்திரத்தை போக்குமா? நான் ரொம்ப தரித்திரத்தில் இருக்கனே, என் தரித்திரத்தையும் மாற்றி என்ன ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவனாய், ஒரு பணக்காரனாய், அநேகருக்கு கொடுக்கக்கூடியவனாய் அவர் கொடுத்த கிரயம் மாற்றுமா? அவ்வளவு பெரிய கிரயமா? நான் சொல்றேன், நீங்க கஷ்டப்பட்டுக்கிறீங்க, நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தரித்திரம் இருக்க பாருங்க, உங்க தரித்திரத்தை காட்டிலும், என்னுடைய தரித்திரத்தை காட்டிலும் அவர் கொடுத்த கிரயம் பெரியது. அவர் கொடுத்த கிரயம் என்னுடைய தரித்திரத்தை, நம்ம எவ்வளவு தரித்திரத்தில் இருந்தாலும் சரி, நம் தரித்திரத்தையே மாற்றி நம்ம ஐஸ்வர்யத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு என்ன தேவையோ அதுக்கு அதிகமான கிரயத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அப்படிதான் வியாதியும் இல்லைங்க, வியாதி மோசமா இருக்குது, டாக்டரே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவு பெரிய வியாதி எனக்குள்ள இருக்குது, நானும் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு எனக்கு சுகமே கிடைக்கல. அவர் கொடுத்த கிரயம் எனக்கு சுகத்தை கொடுக்குமா? இந்த வியாதியிலிருந்து என்னை காப்பாத்துமா? அவ்வளவு பெருசா? நான் சொல்றேன், உங்கள் வியாதியை காட்டிலும் அவர் கொடுத்த கிரயம் பெரியது அப்படிங்கிறது. எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான வியாதியாக இருந்தாலும் சரி, அந்த வியாதியை சுகத்தை கொடுப்பதற்கு, அந்த வியாதியில தூக்கி எடுப்பதற்கு, சுகமாய் உங்களை இந்த பூமியில வாழ வைப்பதற்கு அவர் கிரயம் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த கிரயம் பெரியது. ஆமென். சிலுவையில் அவர் கொடுத்தது சாதாரண காரியம் கிடையாது, பெரிய கிரயம். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் கொடுத்திருக்கிறார். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி அப்படிங்கிறார். அவ்வளவு பெரிய கிரயத்தை கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த கிரயம் எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு தெரியும் போது, அப்பதான் அவரிடத்துல எவ்வளவு பெருசு உங்களுக்கு எதிர்பார்க்க முடியும் உங்களுக்கு தெரியும்.
அது அப்பா கடையில போயிட்டு இங்கே போறாரு, கேஷ் கொடுத்துட்டு போயிட்டாரு. உனக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு போப்பா, நான் கேஷ் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு வச்சுக்கோ. அப்ப எவ்வளவு கேஷ் கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற பொருளை நீங்க எடுப்பீங்க. தெரியலன்னு வச்சுங்களேன், நீ கடைக்குள்ள போயிட்டு உங்களுக்கு ஆசைப்பட்டு எடுப்பீங்க, அது 2000 ரூபாய் இருக்கும். அப்பா எவ்வளவு கொடுத்தா தெரியலையே, 1000 ரூபாய் கொடுத்துருக்காரா, 1500 ரூபாய் கொடுத்துருக்காரா, 2000 ரூபாய் தெரியலையே எனக்கு அப்படின்னு டவுட்டா இருக்கும். ஒருவேளை அப்பா 1000 ரூபாய் தான் கொடுத்துருப்பாரோ அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அப்பா 1000 ரூபாய் தான் கொடுத்துருக்காருன்னா 1000 ரூபாய்க்கு தேவையான பொருள் தான் நீங்க அந்த கடையில் வாங்குவீங்க. ஆனா அப்பா என்னைக்கு 10,000 கொடுத்துட்டு போயிருக்காரு உங்களுக்கு தெரியுதோ, அப்பதான் என்ன பண்ணுவீங்க? 10,000க்கு தகுந்த ஒரு பொருளை போய் நல்ல பொருளை செலக்ட் பண்ணுவீங்க. எங்க அப்பா 10,000 ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்காரு, இது எடுப்பா, அது எடுப்பா, அது எடுப்பா, 8,000 தான் வச்சுக்கோ, 2,000 மீதி இருக்குது, இதையும் எடுத்துக்கோ, அதையும் எடுத்துக்கோ அப்படிம்பீங்க. ஆனா அப்பா என்னைக்கு எவ்வளவு கொடுத்துருக்கிறாரு உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு டவுட்டாவே இருக்கும். ஒருவேளை பில் போட போது இல்ல உங்க அப்பா அவளை தரலன்னு சொல்லிட்டான்னு திரும்பி வரணுமே. நானும் ஆக்னஸ் கடைக்கு போனா அதிகமா ஆக்னஸ் தான் கேட்போம். டேடி எவ்வளவு வச்சிருக்கீங்க டேடி கேட்போம். தேங்க்யூ சார், ஏன்டா இல்ல எவ்வளவு வச்சிருக்கீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற நான் எவ்வளவு வச்சிருக்கீங்க டேடி, நேற்று கூட கடைக்கு போனோம், போன உடனே உனக்கு என்னடா வேணும் டேடி, நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இல்ல உனக்கு என்ன வேணும் சொல்லுங்க. இல்ல நீ வாங்கிக்கோ, என்ன வேணும் வாங்கிக்கோ. அது வாங்கிட்டாரு, 2-3 வாங்கினாரு பிஸ்கெட் இருந்ததுலாம். டேய் இது காசு என்ன இல்ல, இதை வச்சிரு அப்படின்னு. இதுதான் ஃபர்ஸ்டே கேட்டேன், எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு. இதை வச்சிரு, அதை வச்சிரு, அவன் காசு என்ன இல்லை அப்படின்னு. இதுதான் ஃபர்ஸ்டே கேட்டேன் டேடி, எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு. எவ்வளவு அப்போ நான் எவ்வளவு வச்சிருக்கேன்னு தெரிஞ்சா எடுக்கிறது அவங்களுக்கு ஈஸியா இருக்குது. ஓகே டேடி வந்து 500 வச்சிருக்காரு, அப்ப நம்ம இதை எடுத்துக்கலாம், அதை எடுத்துக்கலாம். டேடி 100 தான் இருக்குது, அப்ப நம்ம இதை தான் எடுத்துக்க முடியும். டேடி 50 தான் இருக்கு, நம்ம இதை தான் எடுத்துக்க முடியும். இதுதான் நீ பெரிய பிரச்சனையே பாருங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில். அவர் சிலுவையில என்னெல்லாம் செய்து முடிச்சிருக்கிறாரு, கொடுத்த கிரயம், அந்த விலை எவ்வளவுன்னு நமக்கு தெரியாதனால பெருசா எதிர்பார்க்க முடியல. ஆனா என்னைக்கு அது தெரிய ஆரம்பிக்குதோ, அவர் கொடுத்த கிரயம் எவ்வளவு பெருசு என்னைக்கு தெரிய ஆரம்பிக்குதோ அன்னைக்கு நம்ம எதிர்பார்ப்பு பெருசா இருக்கும். அவர் வியாதிக்காக கொடுத்த கிரயம் பெரிய கிரயம் நமக்கு என்னைக்கு தெரியுது, அன்னைக்குதான் என்ன வியாதி வந்தாலும் இந்த வியாதிக்கு அவர் கிரயம் கொடுத்திருக்கிறாரு, நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியுங்கிற நம்பிக்கை வரும். என் தரித்திரம் மாறுறதுக்கு அவர் கொடுத்த கிரயம் எவ்வளவு பெருசு எனக்கு தெரியும் போதுதான் என் தரித்திரத்தில் நம்ம வெளியே வர முடியும். இந்த தரித்திரத்தை அவர் மாற்ற முடியும். ஏன்னா என் தரித்திரம் மாறுறதுக்கு அவர் கொடுத்த கிரயம் பெருசு. அவர் கொடுத்த கிரயத்துக்கு முன்பாக என் தரித்திரம் ஒன்றும் இல்லை. அவர் கொடுத்த கிரயத்துக்கு முன்பாக என் பாவம் ஒன்றும் இல்லை. அவர் கொடுத்த கிரயத்துக்கு முன்பதாக என்னுடைய வியாதி ஒன்றும் இல்லை. அவர் கொடுத்த கிரயத்துக்கு முன்பதாக என்னுடைய பலவீனம் ஒன்றும் இல்லை. அவர் கொடுத்த கிரயம் இது எல்லாவற்றையும் மாற்ற போதுமானதாக இருக்கிறது. ஏன்னா அவ்வளவு பெரிய கிரயத்தை கொடுத்தது. அது என்னங்க அவ்வளவு பெரிய கிரயம்? அப்படி என்னங்க பெரிய கிரயம்? பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனே கொடுத்திருக்கிறார் பாருங்க, அதான் பெரிய கிரயம். அந்த கிரயத்துக்கு இணை இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அவ்வளோ பெரிய கிரயத்தை பிதாவாகிய தேவன் உங்களுக்காக எனக்காக கொடுத்திருக்கிறார். அதனால அவருக்கு எதிர்பார்க்கறது, நான் சொல்றேன் பெருசா எதிர்பாருங்க அப்படிங்கிறேன். தேவனிடத்துல நீங்க எதிர்பார்க்கும் பொழுது உங்க மைண்ட்ல குறிவு மைண்ட்ல இருந்து எதிர்பார்க்காதீங்க. எனக்கு இது இருந்தா போதும், அது இருந்தா போதும், என் வாழ்க்கை இப்படியே வாழ்ந்து முடிச்சா போதும், நான் இப்படியே போதும், எனக்கு இது மட்டும் செய்யுங்க, எனக்கு டெய்லி இது கொடுத்தா போதும், எனக்கு அன்றன்றுள்ள ஆகாரம் போதும், போட்டுக்கு ஒண்ணு போதும், துவைக்கிறதுக்கு ஒண்ணு போதும், இப்படி நினைக்காதீங்க. எப்படி நினைக்க? இல்ல ஆண்டவரே, நீங்க கொடுத்த கிரயம் பெருசா இருக்குது, உங்க கிரயத்தை நினைக்கும் போது என்னால இப்படி கேட்க முடியல. உங்களுக்கு கிரயத்தை நினைக்கும் போது எப்படி கேட்கணும்? எனக்கு பெருசா கேட்கணும் போல தோணுது ஆண்டவரே. நான் 50 வருஷம் 60 வருஷம் வாழணும், 80 வருஷம் வாழணும் என்னால கேட்க முடியல. ஏன்னா நீங்க கொடுத்த கிரயம் அது அவ்வளவு பெருசா இருக்கிறதுனால நான் என்ன கேட்கிறேன்? நான் தீர்க்காயுசை கேட்கிறேன் ஆண்டவரே. ஏன்னா நீங்க கொடுத்த கிரயம் நான் பாதியிலே செத்து போற கிரயம் கிடையாது, அப்படிப்பட்ட கிரயம் கொடுக்கல. நான் வியாதியை செத்து போற அளவுக்கு நீங்க கிரயம் கொடுத்துருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் நான் சுகமாகக்கூடிய கிரயத்தை நீங்க கொடுத்துருக்கிறீங்க. ஏன்னா வாழ வைக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை நீங்க கொடுத்துருக்கிறீங்க. வாழ்நாளெல்லாம் நான் வாழ்வதற்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நீங்க கொடுத்துருக்கிறீங்க. நான் செய்வதெல்லாம் வாய்க்கப்படக்கூடிய கிரயத்தை நீங்க கொடுத்துருக்கிறீங்க.
என் சாபத்தை மாத்தி போடக்கூடிய கிரயத்தை கொடுத்திருக்கிறீங்க. இந்த பூமியில நான் சாபமே இல்லாம, வியாதியே இல்லாம, தரித்திரமே இல்லாம, வறுமையே இல்லாம வாழக்கூடிய கிரயத்தை நீங்க எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. கைகளை தட்டி ஆளுங்க. கொடுத்த கிரயம் அவ்வளவு பெருசுங்க. அவ்வளவு பெரிய கிரயத்தை கட்ட கொடுத்து அவர் அவ்வளவு பெரிய கிரயத்தை கொடுத்துட்டு போன பிறகு நீங்க அந்த கிரயத்தை எடுத்து யூஸ் பண்ணலன்னா வேஸ்ட். யூஸ் பண்ணா வேஸ்ட். ஒண்ணுமே வாங்காம வச்சிருந்தீங்கன்னா எடுத்துக்கிறது. அவர் கொடுத்துட்டாரு, கொடுத்த திருப்பி எடுக்க முடியாது. ஏதோ கடையில் போய் 1000 ரூபாய் கொடுத்துட்டு திரும்பி வந்து வாங்கிக்கிறது கிடையாது. அவர் கிரையை என்று கொடுத்துட்டாரு. நீ வாங்கணும்னா அது வேஸ்டாக தான் போகும். அதனால வாங்குங்கிறேன். அதனால சுகத்தை கேளுங்கிறேன். அதனால ஐஸ்வர்யத்தை கேளுங்கன்னு சொல்ற ஆண்டவர்கிட்ட. அதனால ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிறோம், சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிறோம், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிறோம், எடுத்து சாப்பிடுங்கிறோம், எடுத்து அனுபவிங்கிறோம். ஏன்னா கிரயம் கொடுக்கப்பட்டு விட்டது. நீ சாப்பிடலாம் அவ்வளவுதான் வேஸ்ட். பஃபே சிஸ்டம் இருக்குது. 2000 ரூபாய் பஃபே சிஸ்டம் வச்சுங்களேன். 2000 ரூபா போய் ஒரு டோக்கன் வாங்கி உங்க கையில் அப்பா கொடுத்துட்டு போய் சாப்பிட்றா, உனக்கு 2000 ரூபாய் கட்டிட்டேன், இந்த டோக்கன் உள்ளே போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பையன் போயிட்டு எல்லாத்தையும் மறைச்சு பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒன்று வேண்டாம், எனக்கு ஒன்று வேண்டாம், எனக்கு ஒன்று வேண்டாம்னு சொல்லிட்டே பாட்டு பாடிட்டு வெளில வந்துட்டா திருப்பி அப்பா போய் 2000 வாங்க முடியுமா? அது முடியாது. கொடுத்தது தான். அப்பா நினைப்பாரு, உனக்கு போய் கொடுத்தேன்டா, ஒன்னுத்தையும் யூஸ் பண்ணவே இல்லை. நீ அங்க 2 hours 3 hours டைம் தருவாங்க. நீ 3 hours உள்ள இருந்த ஒன்னும் சாப்பிடாம பட்னியா வெளில வரையடா. நீ பட்னியா வெளில வர்றதுக்கு அவனை கொடுத்த, மற்றவங்க சாப்பிட்றத முறைச்சு பார்க்கறதுக்கு அவனுக்கு 2000 ரூபாய் கட்டி ஒரு டோக்கனை வாங்கி கொடுத்தேன் நானு. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்குது? மற்றவங்க சாப்பிட்றத முறைச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்கும். மற்றவங்க சாப்பிட்றத முறைச்சு பார்க்கறதுக்கு கத்திரமில்ல வைக்கல. அவன் அந்த கார்ல போறான், இவன் இந்த கார்ல போறான், அவன் அப்படி இந்த வீடை கட்டிட்டான், இவன் இந்த வீடை கட்டா, அவங்க நல்லா வாழ்றான், இவங்க நல்லா வாழ்றாங்க. இதை முறைச்சு பார்க்கறதுக்கு கத்திர கிரயம் கொடுக்கல, நம்ம அனுபவிக்கிறதுக்கு கத்திர கிரயம் கொடுத்துருக்கு. சொல்லுங்க, இனிமேல் முறைச்சு பார்க்க போறது கிடையாது. நான் அனுபவிக்க போறேன். நான் டேஸ்ட் பண்ண போறேன். நான் டேஸ்ட் பண்றதுக்கு தான், நான் சாப்பிடுறதுக்கு தான், நான் அனுபவிக்கிறதுக்கு தான், நான் என் பிள்ளைகளை அனுபவிக்கிறதுக்கு தான் என் அப்பா கிரயம் கொடுத்திருக்கிறார். அதுக்கு தான் அவர் கிரயம் கொடுத்திருக்கிறாரு. அவர் அதுக்கு தான் கிரயம் கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு தான் பே பண்ணி பப்பே டோக்கன் வாங்கி கொடுத்திருக்கிறாரு. எப்பா இந்தப்பா டோக்கன் எடுத்து உள்ள போ. அது ஒவ்வொரு பரிசுத்த இவரு அது என்ன பண்ணிட்டாரு, மற்றவங்க சாப்பிடுறத முறைச்சு பார்த்துட்டே 3 மணி நேரம் 4 மணி சுத்திட்டாரு. எனக்கு வேண்டாம், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் அந்த சோபால உட்கார மாட்டேன், நான் இதை சாப்பிட மாட்டேன், நான் இந்த தண்ணீரை குடிக்க மாட்டேன், நான் இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், சுற்றி அப்படியே முறைச்சி பார்த்துட்டு பட்னியா காஞ்சி நாக்கு வந்து இது வந்து வெளில வந்து அப்பாட்ட, அப்பா நான் பட்னியா இருந்தப்பா ஏன்பா எனக்கு பண்ணி கிடையாது. அப்பா தலையில அடிச்சுவாரு, ஏண்டா நீ பட்னியா இருந்ததுக்கு நானா காரணம்? நீ பட்னியா இருக்கக்கூடாதுதான் நானா பண்ணேன். எனக்கு இல்லைனாலும் உனக்கு வாங்கி கொடுத்து ஒன்னா அனுப்புற உள்ள போய் சாப்பிட்றான்னு. நான் வெளில பட்டியா இருக்கேன், ஏன் உனக்காகத்தான் நான் பட்டியா இருந்து நீ போய் சாப்பிட்றான்னு ஒன்னா அனுப்புற உள்ளன்னு இருந்து எனக்கு இருந்ததெல்லாம் உனக்கு கொடுத்து ஒன்னா அனுப்புறா, நீ போய் சுத்தி குறைச்சி பார்த்துட்டு பட்னியா வந்து சேர்றேடா அப்படின்னு. அப்பா பரலோகத்துக்கு பூரா அப்படிதான் நடக்க போகுது. ஒரு சிலர் அப்படிதான் சொல்லுவாங்க, நான் பரலோகத்துக்கு பூரா ஆண்டவர் கேள்வி கேட்கிறேன், ஏன் ஆண்டவரை எனக்கு மட்டும் கொடுக்கல, எல்லாத்துக்கும் கொடுத்தீங்க, எனக்கு மட்டும் ஏன் கொடுக்கல, என்ன மட்டும் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தீங்க, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பட்னியை கொடுத்தீங்க, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வியாதியை கொடுத்தீங்க, என்ன மட்டும் என் தரித்திரத்துல வச்சீங்க, என்ன மட்டும் என் ஏழையா வச்சீங்க. நான் பரலோகத்துக்கு போய் ஆண்டவர் நிச்சயமா கேட்பேன் பாரு அப்படி ஒரு சில பேர் இவங்க கேட்டான்னு ஆண்டவர் சொல்லுவார், நானா வச்சேன், நான் தான் பப்பே சிஸ்டர் டோக்கன் வாங்கி உங்களுக்கு கொடுத்தது, நான் தான் சிலுவையில எல்லா கிரயத்தையும் கொடுத்துருக்கிறேன். வியாதி வரும்போது சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கு கிரயத்தை கொடுத்திருக்கிறேன். உன் தரித்திரத்தை மாத்துறதுக்கு நான் கிரயத்தை கொடுத்திருக்கிறேன். உன் பலவீனத்தை மாத்துறதுக்கு நான் கிரயத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த பூமியில் நீ வெற்றியாய் வாழ்வதற்கு, நீ ராஜாவாய் வாழ்வதற்கு என்ன தேவை எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். ஒரு வார்த்தையை நீ கேட்கறது இல்ல, ஒரு வார்த்தையை எடுத்து பேசுறது இல்ல, விசுவாசிக்கிறதுல எதுவுமே நீ வேண்டாம் வேணான்ட்டு ஒண்ணு இல்லாம வாழ்ந்து
நீ ஏன்ட்ட வந்து இப்ப பரலோகத்துல ஏன்ட்ட வந்துட்டு ஏன் ஆண்டவரே கஷ்டத்தை கொடுத்துட்டு கேட்குறியாப்பான்னு ஆண்டவர் கஷ்டப்படுவார். அம்மே நல்லா நமக்குலாம் கத்த கண்ணை திறந்துட்டாரு இங்கேயே கையெழுத்து. நம்ம பரலோகத்துல போய் கேட்கிற லிஸ்ட்ல நம்ம இருக்க மாட்டோம். ஏன் ஆண்டவரே இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தீங்க, பூமியில வாழும் பொழுதுலாம் நான் தரித்திரத்திலையும் ஏழ்மையிலையும் பல கஷ்டத்திலையும் வாழ்ந்து செத்துட்டு இங்க வந்திருக்கேன் ஆண்டவரே. நம்ம அந்த லிஸ்ட்ல நம்ம இருக்க மாட்டோம். எந்த லிஸ்ட்ல நம்ம இருப்போம்? ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தேன், ஆனா எனக்கு நல்ல வார்த்தையில கொடுத்து சிலுவையில செய்தி முடித்தது என்கிட்ட பேசி, உங்க கிரயத்தை பத்தி பேசி, உங்களுடைய வார்த்தையை பத்தி நாங்கள் உங்க வார்த்தையில கேட்டு எல்லாத்தையும் நாங்கள் பெற்று அனுபவித்து உங்களுடைய வார்த்தையை சொல்லி சொல்லி சுகத்தை எடுத்துக்கொண்டோம், ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டோம், ஐஸ்வர்யத்தை எடுத்துக்கொண்டோம், நித்திய வாழ்வை எடுத்துக்கொண்டோம், பலனை எடுத்துக்கொண்டோம், ஆரோக்கியத்தை எடுத்துக்கொண்டோம், தீர்க்காயுசை எடுத்துக்கொண்டோம், எல்லாத்தையும் எடுத்து நல்லா வாழ்ந்துருக்கோம் ஆண்டவரே. பூமியில வாழ்ந்து முடிச்சு தான் இங்க வந்திருக்கிறோம், வெற்றியா வாழ்ந்துருக்கிறோம். எங்களை சுத்தி இருக்கிற எல்லாரையும் நாங்க வாழ வச்சிருக்கிறோம். அநேகரை கஷ்டத்தை மாத்தி இருக்கிறோம், அநேகரை கொடுத்து ஹெல்ப் பண்ணி இருக்கிறோம், அநேகரை படிக்க வச்சிருக்கிறோம், அநேகரை தாங்கி இருக்கிறோம், அநேகரை தூக்கி விட்டுருக்கிறோம், அநேகருக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறோம், அநேகருக்கு சுகம் கொடுத்துருக்கிறோம், அநேகருக்கு பணம் கொடுத்துருக்கிறோம். நல்லா வாழ்ந்துட்டு தான் ஆண்டவரே இங்க வந்திருக்கிறோம்ப்பா, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே நாங்க போய் சொல்றோம். அந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கணும். ஆமா, எத்தனை பேர் அந்த லிஸ்ட்ல இருக்க விரும்புறீங்க? அதுதான் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு. பரலோகத்துல போயிட்டு ஆண்டவரே என்ன ஒண்ணு இல்லாம வாழ்ந்தேன், தரித்திரத்துல வாழ்ந்து கஷ்டத்திலே வாழ்ந்து செத்து இங்க வந்திருக்கிற ஏன்னு எப்படி வச்சீங்க? அந்த லிஸ்ட்ல இருக்கிறார். நல்லா வாழ்ந்தோங்கிற ஒரு திருப்தியோட தான் இந்த பூமியை விட்டு போகணும். அநேகருக்கு ஆசீர்வாதமா வாழ்ந்துங்கிற ஒரு திருப்தியோட தான் இந்த பூமியை விட்டு போகணும். அநேகர் கொடுத்தோம், அநேகரை தூக்கி விட்டோங்கிற ஒரு திருப்தியோட தான் அந்த பூமியை விட்டு போகணும். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளால பயனடைஞ்சாங்கிற ஒரு திருப்தியோட போகணும். ஆமென், ஹல்லேலூயா. மோசேயை கர்த்தர் சொல்றாரு, நீ போய் அடிப்பா, தண்ணி வரும், ஜனனுடைய வாழ்வு மாறட்டும், துக்கம் மாறட்டும், எனக்கு நல்ல வாழ்க்கை உண்டாகட்டும், போ. இன்னும் ஒரு அற்புதமான வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருத்தர் அடிக்கப்பட்டு ஒருவர் மேல் அடி விழுந்து அநேகர் வாழ்றதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதான் சிஸ்டம். குடும்பத்துல ஒரு ஆண் கஷ்டப்படும் பொழுது குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்றாங்க. ஒரு ஆண் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நல்லா சம்பாதிச்சா இல்ல, கணவன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கும் போது மனைவி பிள்ளைகளாம் சந்தோஷமா வாழ்றாங்க, லக்ஸூரியா வாழ்றாங்க. ஆனா அந்த ஆண் சொகுசா வாழணும், அதாவது சோம்பேறி இத்தனை வேலைக்கு போக கூடாது, ஊர் சுத்தணும்னு நினைச்சா மனைவி பிள்ளைகள் எல்லாம் தரித்திரத்துல வாழ்றாங்க. இங்க ஆண்டவர் வந்து இல்ல என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, அதுக்கு நான் அடி வாங்க ரெடி, நான் கஷ்டப்பட ரெடி, நான் அவமானப்பட ரெடி. இதான் தகப்பன் உள்ள. தகப்பன் உள்ளங்கிறது இதுதான். இது என் பிள்ளைகளுக்காக நான் அடிக்கப்பட ரெடி, நான் அவமானப்பட ரெடி, நான் வேலை செய்ய ரெடி, நான் கஷ்டப்பட ரெடி, நான் பாரங்களை சுமக்க ரெடி. நான் அதை செய்யும்படி என் பிள்ளைங்க வாழ்வடைகிறாங்கன்னா, என் பிள்ளைங்க நல்ல எதிர்காலம் நான் செய்யறது ரெடி. தகப்பன் உள்ள. தகப்பன் உள்ளத்துல தான் ஆண்டவர் மோசடி பேசுறாரு, நீ அடி, கண்மலை அடி, அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல மோசடி என்ன பண்றாரு, போயிட்டு கண்மலைய அடிக்கிறாரு. அடிச்ச உடனே தண்ணி புறப்பட்டு வருது. ஆமென். கண்மலை அடிக்கும் போது தண்ணி அப்படியே புறப்பட்டு வருது. தண்ணியை பார்த்த உடனே ஜனங்களுக்கு ஒரே சந்தோஷம். வாழ்க்கை ஒரு நாளும் பார்த்துருக்க மாட்டாங்க. கண்மலை அடிக்கப்பட்டா தண்ணி வரணும். ஆனா அவங்களுக்கு தெரியாது இதுல பெரிய சீக்ரெட் இருக்குன்னு. இதே போல ஒரு நாள் கிறிஸ்து அடிக்கப்பட போறாரு, அதன் மூலமா ஜனங்கள் தாகம் தீர்க்கப்பட போகிறார்கள் அவங்களுக்கு தெரியாது. அவங்க பரவாயில்ல, கண்மலையை அடிச்சவன் தண்ணி வந்துச்சுப்பா சந்தோஷப்பான்ட்டு தண்ணியை குடிக்கிறாங்க. மறுபடியும் இதே சமயம் இன்னொரு இடத்துல நடக்குது. என்ன ஆகும்? 20ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம் நம்ம. அங்க போனா அதே போல ஜனங்க மறுபடியும் என்ன பண்றாங்க, ஆண்டவரே தண்ணி தாகமா இருக்கு, தண்ணி இல்லைன்னு மறுபடியும் மோசைட்ட வந்து முறுமுறுகிறாங்க. மோசை ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு,
இப்ப ஆண்டவர் சொல்றாரு கண்மலையை பார்த்து பேசு அப்படிங்கிறது இல்ல. அங்க என்ன சொல்றாரு, அடிக்க சொல்ற. எந்த கண்மலையில? ஒரு கண்மலையில நிப்ப, அங்க அடி தண்ணி வரும் அப்படிங்கிறாரு. என்னாகும் 20ஆம் அதிகாரத்தை சொல்றாரு கண்மலையை பார்த்து பேசு தண்ணி வரும் அப்படிங்கிறாரு. ஆனா மோசே என்ன பண்றாரு, அவர் பேசல. அவர் ஏற்கனவே இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன பண்றாரு, இந்த கண்மலையும் அடிக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே அந்த கண்மலை அடிச்சோட தண்ணி வந்துச்சுல, அதே போல இந்த கண்மலை அடிச்சா தண்ணி வரும் அப்படின்ட்டு அடிக்கிறாரு. கர்த்தர் சொன்னது அடிக்க சொல்லல, பேச சொல்றாரு. தியானம் பண்ணு. ஆண்டவர் கேட்ட, ஆண்டவரே அந்த கண்மலையை அடிக்க சொல்றீங்க, இந்த கண்மலை ஏன் அடிக்க சொல்ற, இந்த கண்மலை பேச சொல்றீங்களே? ஆண்டவர் சொல்றாரு ஒண்ணுமே இல்லை, அடி வாங்கினது நானு, அடி வாங்கின கண்மலை நானு, அந்த கண்மலை நானு, அடி வாங்காம இருக்க கண்மலை நீ அப்படிங்கிற. கையை அடி என் மேல விழுந்துருச்சு, என்ன அடிக்க சொன்ன, ஆனா ஒன்னு அடிக்க சொல்லல, உன்கிட்ட பேச சொல்றேங்க. கையை தட்டுல. அடிக்கிற காலம் வேற, பேசுற காலம் வேற. அவர் மேல அடி விழுந்துச்சு, நம்ம மேல அடி விழக்கூடாது. மோசே என்ன பண்றாரு, அங்க அடிச்சதை வச்சுட்டு இங்கேயும் மறுபடியும் அடிக்கிறாரு, டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கிறாரு. நிறைய சபையில அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் அடிக்கிற அடையாளத்தை ஒரு டைம் சொன்னார் அடிக்க சொல்லி, ஆனா இங்க அடிக்க சொல்லல. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த கண்மலை மேல அடிப்படக்கூடாது. ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க ஒரு கண்மலைன்னு? அவர் பெரிய கண்மலைன்னா நீங்க சின்ன கண்மலை. கையை தட்டுங்க. பைபிள் அப்படிதான் போட்டுருப்பாரு. ஒரு கடவுள் போட்டுருக்குது, நம்மள குட்டி காடு போட்டுருக்குது. நாய்க்கு பிறகு நாய், பூனைக்கு பிறந்தது பூனை, மாட்டுக்கு பிறந்தது மாடு, இல்ல யானைக்கு பிறந்தா யானை, கடவுளுக்கு பிறந்தா டேஸை நீங்க ஃபில் பண்ணிக்க. கையை தட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி உண்டாக்கிட்டே பாருங்க. ஆனா சொன்னாரு என் மேல அடிப்படட்டும், ஆனா உன் மேல அடிப்படக்கூடாது. ஆனா மோசே மைண்ட் என்னன்னா, இல்ல நான் அங்க அடிச்சா இங்கேயும் அடிப்பேன். இல்ல அது கடையில சிலுவை வந்துருச்சு, அங்க அடி விழுந்துருச்சு. அடி விழுந்த பிறகு திரும்ப அடி விழக்கூடாது. சொல்லுங்க, அடி ஒரு முறை விழுந்துருச்சு, தண்டனை ஒரு முறை கொடுத்தாச்சு, ஏற்கனவே ஒரு முறை தண்டனை கொடுத்தாச்சு, ஏற்கனவே ஒரு முறை அடிக்கப்பட்டாச்சு. அடிக்கப்பட்டது உண்மைன்னா, தண்டனை கொடுக்கப்பட்டது உண்மைன்னா, எனக்கு தண்டனை இல்ல, என் மேல அடி இல்ல, என் மேல சாபம் இல்ல, மறுபடியும் நான் அடிக்கப்பட தேவை கிடையாது. உங்கள் பாவத்துக்காக நீங்க மறுபடியும் அடிக்கப்பட போறது கிடையாது. உங்க பாவத்துக்கு நீங்க மறுபடியும் தண்டனை அனுபவிக்க போறது கிடையாது. அதாவது தேவன் தண்டனை கொடுக்க போறது கிடையாது. உங்க பாவத்துக்கு தேவன் தண்டனை கொடுக்க போறது கிடையாது. மறுபடியும் சொல்றேன், உங்கள் பாவத்துக்கு தேவன் தண்டனை கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா உங்கள் மேல் விழ வேண்டிய தண்டனை சிலுவையிலே அவர் மேல் விழுந்து விட்டது. உங்கள் பாவத்துக்கு தேவன் உங்களை அடிக்க போறது கிடையாது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே உங்கள் பாவத்துக்காக சிலுவையில இயேசு அடிக்கப்பட்டு விட்டார். அவர் அடிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு அடிக்கப்பட போறது கிடையாது. அவர் தண்டனை அனுபவிச்ச பிறகு நீங்க தண்டனை அனுபவிக்க போறது கிடையாது. இத பேசினா போதுமா, உங்க வாழ்க்கையில தண்ணீர் புறப்பட்டு வரும். கைகளை உங்கள் வாழ்க்கை அனைவருடைய வாழ்க்கை தாகத்தை தீர்க்கக்கூடியதாய் மாறிவிடும். உங்கள் வாழ்க்கையில் எப்படி கண்மலையாய் கிறிஸ்துவில் இருந்து ஐஸ்வர்யம் புறப்பட்டதோ, கண்மலையாய் கிறிஸ்துவில் இருந்து சுகம் புறப்பட்டதோ, கண்மலையாய் கிறிஸ்துவில் இருந்து ஆரோக்கியம் புறப்பட்டதோ, தண்ணீர் புறப்பட ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்ததோ, நான் சொல்றேன் உங்களுக்குள்ள இருந்து தண்ணி புறப்படும், ஐஸ்வர்யம் புறப்படும். அவருக்குள்ள இருந்து எப்படி புறப்பட்டதோ அப்படி உங்களுக்குள்ள இருந்து புறப்படும். உங்களுக்கு புறப்படுமா? புறப்படுது. சுகம் உங்களுக்குள்ள இருந்து புறப்படணும். கண்மலையில கிறிஸ்துவிலிருந்து புறப்பட்டது எப்படியோ அதே போல உங்களுக்குள்ள இருந்து புறப்படணும் சுகம். உங்களுக்குள்ள இருந்து ஐஸ்வர்யம் மற்றவங்களுக்குள்ள போகணும். உங்களுக்குள்ள இருந்து அபிஷேகம் மற்றவங்களுக்குள்ள போகணும். உங்களுக்குள்ள இருந்து மற்றவங்களுக்குள்ள போகணும். ஏன்னா உங்களுக்குள்ள அவர் இருக்கிறாரு. கையை தட்டுங்க.
கர்த்தர் இன்னைக்கு அப்படிதான் வச்சிருக்கிறாரு. அதனாலதான் என்ன பண்றாங்க, சில நேரத்துல கை போட்டு ஜெபம் பண்ணுங்கிறாங்க. ஏன் ஒருத்தருக்கும் தெரியாம ஜெபம் பண்ணுவாங்க, அது வேற விஷயம் தான். உங்களுக்குள்ள இருந்து போகுங்க. நீங்க ஒருத்தர் தலைமையில கையை வச்சீங்கன்னா உங்களுக்குள்ள இருந்து ஒரு வல்லமை அவங்களுக்குள்ள போகும், உங்களுக்குள்ள இருந்து ஒரு அபிஷேகம் போகும், உங்களுக்குள்ள சுகம் அவங்களுக்குள்ள போகும், உங்களுக்குள்ள இருந்து ஐஸ்வர்யம் அவங்களுக்குள்ள போகும். ஆமென். அதான் பிசினஸ் அனாயிண்டிங்ல கையை வைக்க சொல்றேன் பிசினஸ் பீப்புள். ஏன்னா அந்த அனாயிண்டிங் உங்களுக்குள்ள இருந்து இன்னொருத்துக்குள்ள பாஸ் ஆகும். ஆமென். கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்து லட்சக்கணக்கான ஜனங்களை தாகத்தை தீர்த்தது போல சொல்றேன், உங்களுக்குள்ள இருந்து நதி புறப்பட்டு ஜனங்களை நிரப்பும். உங்களுக்குள்ள இருக்கிற நதி அநேக ஆயிரங்கள் லட்சங்களை நிரப்பக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கண்மலை கிறிஸ்து அவர் மேல அடிப்பட்டது, அவர் அடிக்கப்பட்டார். அன்னைக்கு நம்ம மேல அடி விழல. நிறைய பேர் இதை ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல அதெல்லாம் போய் இன்னைக்கு பாவம் செஞ்சா ஆண்டவர் அடிப்பாரு, இன்னைக்கு பாவம் செஞ்சா ஆண்டவர் தண்டனை கொடுப்பாரு, இன்னைக்கு கையை ஒடிப்பாரு, காலை உடைப்பாரு அப்படின்னு. அது உண்மைன்னா இதை பேசுறது நானும் நிற்க முடியாது, கேட்கறது நீங்களும் இன்னைக்கு உயிரோட இருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே ஆண்டவர் இன்னைக்கு தண்டனை கொடுக்கலங்கிறது காமிக்குது, ஆண்டவர் இன்னைக்கு அடிக்கலங்கிறத காமிக்குது. இன்னைக்கு பிரசங்கிக்கிறவர்கள், கேட்கிற விசுவாசிகள் எல்லாம் உயிரோடு இருப்பதற்கு காரணம் அந்த உயிரோடு இருக்கிற சுகமா இருக்கிற கை காலோட அதே வந்து காமிக்குது. எது சொல்லுது? அவர் தண்டனை கொடுக்கலங்கிறது காமிக்குது. புரியுதா? இன்னைக்கு அவரு கையை உடைக்கிறதா இருந்தா, காலை உடைக்கிறதா இருந்தா, கழுத்தை முறுக்கிறதா இருந்தா, இந்த வேலையில் அவர் இருந்தாருன்னா நம்மளால உட்காந்து முடியுமாங்க? அவர் அதை செய்யலை, அதனால நம்ம உட்காந்துருக்கோம். அவர் அந்த வேலை செய்யறது கிடையாது. அவர் சொல்லிட்டார், இனிமேல் என் பிள்ளைங்க மேலே அடி விழக்கூடாது, என் பிள்ளைங்க மேலே எந்த ஒரு அடி கூட என் பிள்ளைங்க மேலே விழக்கூடாது. ஏன்னா அவங்க மேலே விடக்கூடிய ஒவ்வொரு அடியையும் நான் என் மேலே ஏற்றுக்கிறேன். நான் அடிகளெல்லாம் ஏற்றுக்கொண்ட பிறகு என் பிள்ளைங்க மேலே அடி விடக்கூடாது அப்படிங்கிறது. நிறைய வேதனை நம்மளை கத்தை காப்பாற்றுவோம். அம்மே அல்லேலூயா. நல்லவராக இருக்கிறார். நான் சொல்றேன், அந்த கண்மலையை அடிக்கும் பொழுது எப்படி தண்ணீர் புறப்பட்டது, அதே போல சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டதுனால எல்லாமே புறப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது. பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்ம கடமை. கண்மலையில் தண்ணி வந்துடுச்சு. இப்போ இவங்க போய் அவங்க பாளையத்தில் உட்காந்துட்டு இருந்தால் தண்ணி குடிக்க முடியுமா? தண்ணி வரதான் செய்யும், நம்ம தான் போய் மொண்டு குடிக்கணும். மொண்டு குடிச்சாலும் தாகம் தீரும். அது போலதான் கண்மலையிலிருந்து ஐஸ்வர்யம் வந்து கொண்டிருக்கிறது, சுகம் வந்து கொண்டிருக்கிறது, நித்திய வாழ் வந்து கொண்டிருக்கிறது, ஆரோக்கியம் வந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்றேன், இதெல்லாம் அவங்களுக்கு தேவையோ மொண்டு குடிங்கிறேன், ரிசீவ் பண்ணுங்கிறேன். நீங்க தரித்திரம் மாறணும், ரிசீவ் பண்ணுங்க. வியாதி மாறணும், ரிசீவ் பண்ணுங்க. நீங்க எதெல்லாம் இயேசுவிடம் எடுத்துக்கொள்கிறீர்களோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில அது வந்து அடைய மாறும். ஆமென். எழுதுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி கர்த்தா, நன்றி கர்த்தா. ஹalleluya, ஹalleluya. எஸ் லோர்ட். ரபஷந்தரதரதரதரிபு. அந்த கண்மலையை அடி, எந்த கண்மலையிலே இயேசு நின்றாரோ அந்த கண்மலையிலே அடி விழுந்தது. அந்த கண்மலையிலிருந்து தான் தண்ணீர் புறப்பட்டு வந்தது. Thank you Holy Spirit. Thank you Father. இயேசு எந்த சபையில் இருக்கிறாரோ, இயேசு எந்த சபையில் பிரசங்கிக்கப்படுகிறாரோ அந்த சபையிலே ஜனங்கள் வாழ்வடைவார். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. நன்றி கர்த்தாவே. அந்த கண்மலையை அடி தண்ணீர் புறப்பட்டு வரும். நன்றி ஆண்டவரே. சிலுவை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க இருக்கிற இடத்துல இயேசுவின் சிலுவை நினைத்து பாருங்கள். அவர் உங்களுக்காக அடிக்கப்பட்டு நினைத்து பாருங்கள். அவர் மேல் விழுந்த ஒவ்வொரு அடியும் உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அவர் மேல் விழுந்த ஒவ்வொரு அடியும்
உங்களுக்கு சுகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஜெபம் கேட்டீரையா, வரும் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்துகிறே, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தீரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது வாழ்வு பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது வாழ்வு பிறந்தது. நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இயேசு நாமத்தில் பாடலை பாடுபடும் கருத்தில் காணிக்கை செலுத்துவோம். காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மூலமாக ஜிபே மூலமாக அனுப்பலாம். சபையில் நேராக வந்து காணிக்கைகளை செலுத்தலாம். காணிக்கைகளை கருத்தில் ஆஸ்வதிக்கலாம். அங்கே கூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே நாங்கள் துதிக்கிறோம். இந்த காணிக்கைக்காக ஜெபிக்கிறப்பா, நம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களிலே காணிக்கைகளை ஆஸ்வதிக்கிறேன். ஆண்டவரே, நேரடியாக ஆன்லைன் மூலமாக காணிக்கைகளை ஒவ்வொரு காரியம் ஜெபிக்கிறேன். சபைக்கு வர முடியவில்லை என்றாலும் உடைய தசவபாகல் காணிக்கைகளை உண்மையாய் ஆண்டவரே கர்த்தருக்கு செலுத்துகிற உடைய பிள்ளைகளை நினைத்து நான் துதிக்கிறேன். கர்த்தாவே, என்னுடைய ராஜ்யத்துக்காய் விதைக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பீராக. வாழ்க்கையில் பெருக்கம் உண்டாகட்டும். கர்த்தாவே, சிலுவையில் அடிக்கப்பட்டது மூலமாய் ஆண்டவர் உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில வந்து அப்படியே பலிக்கட்டும் அப்பா, பலிக்கட்டும். கர்த்தாவே, ஒரு ஜீவ நதி புறப்பட்டு அவருடைய வாழ்க்கை நிரப்பட்டு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, கர்த்தரை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை கொடுக்கும் பொழுது கர்த்தர் அபரிமிதமான பெருக்கத்தை அவருடைய வாழ்க்கையை கொடுக்க போதுமானதாக இருந்தார். காணிக்கை எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒரு பாடலை பாடும்பொழுது நாம் காணிக்கையை செலுத்துவோம். பாடலை பாடி நாம் ஜெபம் பண்ணோம். அவர் வாக்கு பாடுங்க. ஆமாம், நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் காணிக்கை அனுப்பலாம். இல்லை ஆறாவது முடிஞ்ச உடனே நீங்கள் காணிக்கலாம். அவர் வாக்கு பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட்
விசிட் பண்ணுவார், அநேகரை விசிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எதுக்காக விசிட் பண்றாரு? நம்ம சொன்னதை வாழ்க்கையில செய்யறதுக்காக விசிட் பண்றாரு. சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். கைகளை தட்டி ஆளுநர் பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வாதமானது வாக்கு மாறாத தெய்வம் ஆண்டவர், நன்றியோடு துதிக்கிறப்பா. நாங்கள் மாறினாலும் நீ மாறுவதில்லை, இந்த வார்த்தை மாறுவதில்லை. நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாத தெய்வம். உண்மை துதிக்கிற கர்த்தாவே, துதிக்கிற கர்த்தாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம். கண்மலை அடிக்கும் பொழுது தண்ணீர் புறப்பட்டு வந்து ஜனங்களுடைய வாழ்க்கை தாகத்தை தீர்த்தது போல, மரணத்துக்கு போராடி கொண்டிருந்த ஜனங்களுக்கு வாழ்வை உண்டாக்கினது போல, கண்மலையாய் கிறிஸ்து அடிக்கப்பட்டதுனாலே எங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை உண்டாயிருக்கிறது. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்க்கை உண்டாயிருக்கிறது. எங்களுக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. அந்த கண்மலை தண்ணீர் புறப்பட்டு வந்தது போல கண்மலையா கிறிஸ்துவிலிருந்து சுகம் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு ஐஸ்வர்யம் வந்து கொண்டிருக்கிறது, ஆரோக்கியம் வந்து கொண்டிருக்கிறது, நித்திய வாழ்வு வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தாவே நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. இந்த பூமியை நாங்கள் வெற்றியாய் வாழ்வதற்கு, சுகமாய் வாழ்வதற்கு, தீர்க்காயுசோடு வாழ்வதற்கு, சகல ஐஸ்வர்யத்தோடு வாழ்வதற்கு என்ன தேவையோ அத்தனையும் நீர் சிலுவையில எங்களுக்காய் செய்து முடித்திருக்கிற நமக்கு நன்றி கர்த்தாவே. உம்முடைய கிரயம் விலையேறப்பட்டது. எங்கள் வியாதியை காட்டிலும் பெரியது. எங்களுடைய தரித்திரத்தை காட்டிலும் நீர் கொடுத்த கிரயம் பெரியது. மரணத்தை காட்டிலும் நீர் கொடுத்த கிரயம் பெரியது. எங்கள் பாவத்தை காட்டிலும் நீர் கொடுத்த கிரயம் பெரியது. உமக்கு நன்றி, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. வாழ்க்கைக்கு தேவை எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்க உமக்கு நன்றி. தன்னுடைய ஒரே பேரான குமாரனே எங்களுக்காய் கிரயமாய் கொடுத்திருக்கிறவங்களுக்கு நன்றி கர்த்தாவே, நன்றி. அது எல்லாவற்றையும் வாழ்க்கையில கொண்டு வராது போதுமானது. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. கண்மலை கிறிஸ்துவிலிருந்து ஐஸ்வர்யம் ஒரு வாழ்க்கையிலே நிரப்பட்டும் கர்த்தாவே. கிறிஸ்துவிலிருந்து சுகம் புறப்பட்டு வந்து அவர் குடும்பத்தை நிரப்பட்டும் கர்த்தாவே. கிறிஸ்துவிலிருந்து ஐஸ்வர்யம் புறப்பட்டு வந்து அவருடைய குடும்பத்தை நிரப்பட்டும். ஆரோக்கியம் வந்து அவன் குடும்பத்தை நிரப்பட்டும். தேவ பிரசனம் குடும்பத்தை நிரப்பட்டும். சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரையும் தேவனுடைய பிரசனத்தினாலும் தேவனுடைய ஐஸ்வர்யத்தினாலும் கர்த்தர் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. மட்டுமா நடத்துறதுக்காக தொடர்ந்து வழி நடத்து. எல்லா துதி கனமகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், வழிநடத்தும் சமாதானம், சந்தோஷம் இன்றைக்கும் என்றைக்கும் எப்பொழுதும் இருப்பதாக. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you. God bless you.